ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஏதாவது ஒரு பேப்பரை வச்சுட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு 4 டிஃப்ரெண்ட் ஷேப்பாக எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த வேஸ்டேஜுமே கிடைக்காது. நம்ம கட் பண்ணுற எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப் கிடைக்க போகுது. செய்கிறது ரொம்ப ஈஸி. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிராஃப்ட் இது. இது பண்ணுறதுக்கு நான் ரெட் கலர் பேப்பர் 15 சென்டிமீட்டர் பை 15 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு இப்படி பாதியாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாதியாக மடிக்கணும். நம்மளுக்கு குட்டியாக ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். இப்போது ஓப்பனாக இருக்கிற சைடு ரைட் சைடும் மேலேயும் வச்சுட்டு இதை இப்படி க்ராஸாக இப்படி மடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா க்ராஸாக மடித்ததை மறுபடியும் வெளிப்புறமாக இப்படி பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த சைடும் மடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி மடித்தது நம்மளோட லெஃப்ட் பக்கத்தில் வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி சின்னதாக ஒரு ஹார்ட் மாதிரி வரையணும். 2 ஃபஸ்ட்டு குட்டியாக, அதுக்கப்புறம் அதை விட பெருசாக. இந்த பெருசாக போடுறது ஃபுல்லாக வராமல் கொஞ்சம் கீழேருந்து ஒரு பக்கமும் மேலேருந்து ஒரு பக்கமும் நடுவில் கொஞ்சம் ஜாயிண்ட் இருக்கணும். அப்போ தான் இது கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ கீழே உள்ளதை இப்படி கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சென்டரில் போட்டிருக்கோம் இல்லையா, குட்டியாக ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி, அதையும் இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு அடுத்து மேலே உள்ளது. இப்போ மொத்தமாக 4 பீஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொன்றா நம்ம பிரித்து பார்க்கலாம். இதை பிரித்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபுல்லாக ஹார்ட் ஷேப்பில் கிடச்சிருக்கு பாருங்கள். அடுத்து இந்த குட்டி குட்டியாக உள்ளது நம்மளுக்கு குட்டி குட்டி ஹார்ட்ஸ் மாதிரி இருக்கும். இதை நம்ம விரித்து பார்ப்போம். இது ஒரு ஸ்டார் ஷேப்பில் இருக்குது. இப்படி நல்லா அந்த ஃபோல்டெல்லாம் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக ஒரு 3D ஸ்டார் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி. அப்புறம் கடைசியாக உள்ளதையும் பிரித்து பார்க்கலாம். இது பெருசாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் உள்ளே ஃப்ளவர் ஷேப் பார்டர் உள்ள மாதிரி இருக்கும். இதையும் அந்த ஓரங்களை இப்படி நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அது மடங்காமல் நல்லா நிற்கும். ஸோ நம்மளுக்கு 4 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்து நான் ஒரு பிளாக் கலர் கார்டோ இல்லை பிளாக் கலர் பேப்பர் 21 சென்டிமீட்டர் பை 21 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் பாதியாக. இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ஷேப்பெல்லாம் இந்த மாதிரி இதில் ஒட்டி ஒரு கார்டு மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். இந்த பார்டர் மாதிரி இருந்தது இல்லையா, அதை இப்படி இதோட சென்டரில் இப்படி வச்சுட்டு கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு அப்படியே ஒட்டிடலாம். நீங்கள் 2 கலரில் ஸ்கொயர் ஷேப்பில் பேப்பர் இருந்ததுன்னா அழகாக ஒரு கார்டு மாதிரி வீட்டிலே பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இதை ஒட்டிடலாம். அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி இதுலேயும் கொஞ்சமாக க்ளூ போட்டு அப்படியே ஒட்டிடணும். இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்து இந்த ஸ்டார் இருக்கு இல்லையா, அதை இந்த கேப்பில் சென்டராக வச்சு அப்படி ஒட்டிடணும். ஸோ கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி பின் பக்கமும் ஒட்டிடணும். ஸோ கார்டோட வெளிப்பக்கம் ரெடி ஆயிடுச்சு. உள்ளே நம்ம இந்த ஹார்ட் மாதிரி கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இதை சென்டரில் இப்படி வச்சு ஒட்டிக்கலாம். கொஞ்சமாக க்ளூ போட்டால் போதும்.
இதே மாதிரி இந்த பக்கமும் ஒட்டிடணும். அடுத்து குட்டி குட்டியாக ஹார்ட் ஷேப் கிடச்சிது இல்லையா, அதை வந்து நம்ம ஒன்று பின்னாடியும் க்ளூ போட்டுட்டு இந்த கேப்பில் இப்படி ஒட்டிடலாம். இது வந்து உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் எங்கே வேணுமோ ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே சுற்றி ஒட்டிடலாம். அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் ஏதாவது மெசேஜ் எழுதணும் அப்படின்னா உள்ளே எழுதிக்கலாம். நீங்கள் இந்த கலரில் தான் பண்ணணும்னு இல்லை, எந்த கலரில் வேணாலும் பண்ணலாம். இது வந்து பின்னாடியும் முன்னாடியும் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஷேப் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். நீங்களும் இந்த ஈஸியான க்ரீட்டிங் கார்டை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்த பிக்சரையும் கீழே வர இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்பி வைங்க. இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.